சமத்துவத்தை சமதர்மத்தை தழைத்து ஓங்க வைக்கும் CAA அமல்படுத்தப்பட்டது. சிறுபான்மை மக்கள் அவதிப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு துணையாக இருப்பதுதான் இந்தியாவின் கொள்கை. மனித தன்மை உள்ளவர்களுக்கு குடியுரிமை சட்டத்தின் மகத்துவம் புரியும். தன்னுடைய சொந்த தாய்நாட்டில் ஒரு அடிமை போல நடத்தப்படுபவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சில பேர் வேலைக்கு செல்வாங்க. அவர்களிடம் நீங்கள் கேட்டு பார்த்தால் வெளிநாட்டில் அடிமையாக வாழ்வதை விட நம் இந்தியாவிலேயே சந்தோஷமாக வாழ்வது மேல் என்ற கருத்தை கூறுவாங்க. ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு அப்படி ஒரு வரம் அமைவதில்லை. அவர்கள் தாய் நாட்டிலேயே அடிமையாக நடத்தப்படுகிறார்கள். குறிப்பாக மதம் என்ற அடிப்படையில் இந்தியா துண்டாடப்படும் போது மதம் எல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம்தான், நான் பிறந்து வளர்ந்த இந்த நிலம்தான் என்னுடைய அடையாளம் என்று பல இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தங்கியதைப் போல பல இந்துக்களும் பாகிஸ்தான் பகுதியில் தங்கினார்கள். ஆனால் இந்தியா அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமதர்ம சமத்துவ ஆட்சியை வழங்கிய நாடு என்பதால் பல இஸ்லாமியர்கள் இந்தியாவில் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் பதவியையும் அலங்கரித்து இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களின் நிலைமையே மோசமாக இருக்கும்போது அங்கே சிறுபான்மை மக்களின் நிலை பற்றி சிந்தித்து பார்க்க முடியுமா என்ன? எந்த தாய் நிலத்திற்காக இந்து மதமே இரண்டாம் பட்சம் என்று அளப்பரிய தியாகம் செய்தார்களோ அந்த தாய் நிலத்தில் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படும் போது அவர்களுடைய வாழ்வே நரகமாகிறது. அவர்கள் அங்கே வாழ முடியாமல் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். எங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களாக இருந்தாலும் என்றுமே நாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளை என்பதற்கான அடையாளமாக இப்போது அவர்கள் குடியுரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது பாஜக. இதைவிட ஒரு அன்பான கருணையான மனித தன்மை உள்ள ஒரு முயற்சியை உலகில் எந்த அரசாங்கமாவது எடுத்திருக்கிறதா? தன்னுடைய தாய்நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிய இந்தியா இப்போது அண்டை நாடுகளில் உள்ள சிறுபான்மையினரின் வாழ்விலும் ஒளியேற்றும் படலத்தை துவங்கியுள்ளது. இந்தியாவை நம்பி இந்தியாவிற்குள் வந்தவர்களை இந்தியா ஒருபோதும் கைவிடாது என்பதற்கான உதாரணம்தான் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம். ஆனால் சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து வந்த ஒரு இஸ்லாமியர் இந்தியாவில் குடியேற முடியாதா? தாராளமாக முடியும். காரணம், குடியுரிமை சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது என்றால், மத ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இந்தியாவில் அகதியாக இருப்பவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குகின்றோம் என்று தான் கூறுகிறது. இன்னொரு குடியுரிமை மறுக்கப்படுகிறது என்று எங்குமே குறிப்பிடவில்லை. அதனால் இதுநாள் வரை ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவின் குடியுரிமையை வாங்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே யார் வேண்டுமானாலும் இந்தியா குடியுரிமை பெறலாம். நாம் அனைவருக்கும் தெரிந்த உதாரணங்கள் சோனியா காந்தி, அன்னை தெரசா போன்றோர். குடியுரிமை சட்ட திருத்தம் என்பது யாருக்கும் உரிமையை மறுப்பதற்கு அறிவுறுத்தவில்லை. மாறாக மனித நேயத்தோடு அகதிகளை இந்திய குடிமக்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. மீண்டும் மோடி வேண்டும் மோடி.